கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல த ஃபர்ஸ்ட் விமன் டு அசியூம் த ரோல் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஐஎஸ்எஃப் இஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சிஐஎஸ்எஃபின் டைரக்டர் ஜெனரலாக பொறுப்பேற்ற முதல் பெண் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சிஐஎஸ்எஃப் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு யார் ஃபர்ஸ்ட் பெண் ஃபீமேல் டைரக்டர் ஜெனரல் அப்படிங்கிறதா கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீனா சிங் அப்படிங்கிறவங்களுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது த தீம் ஆஃப் த 54th வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 54வது உலக பொருளாதார மன்றத்தின் கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறது சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய தாவோஸ் அப்படிங்கிற இந்த பிளேஸில் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன அந்த தீம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீபில்டிங் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமாக வந்து இருக்குது. சரிங்களா, அடுத்தது விச் ஸ்டேட் லீட்ஸ் நேஷனலி இன் எஜுகேஷன் அண்ட் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கல்வியிலும் சேர்க்கையிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ள மாநிலம் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சமீபத்தில் தான் இந்த ரிப்போர்ட் வெளியாகிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா, இந்த ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக இருக்குது இந்த ரிப்போர்ட்டில் அப்படிங்கிறது. ஏசர் அப்படின்னா ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஏசர் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்மாக இருக்குது. யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிரீத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம டிஎன்ஏலே பார்ப்போம். சரிங்களா, ஸோ இந்த ஏசர் அப்படின்னா ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் படி நேஷனலி அண்ட் நேஷனல் லெவலில் எஜுகேஷன் அண்ட் என்ரோல்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாடு தான். ஆப்வியஸ்லி ஸோ தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. சரிங்களா, அடுத்தது விச் வைல்ட் லைஃப் ரிசர்வ் இஸ் டெசிக்னேட்டட் அஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தமிழ்லையும் பார்ப்போம். இந்தியாவின் முதல் இருண்ட வானம் பூங்காவாக எந்த வனவிலங்கு காப்பகம் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தோம்னா பெஞ்ச் புலிகள் காப்பகம், பெஞ்ச் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இதை தான் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் அப்படின்னா நமக்கு பெஞ்ச் டைகர் ரிசர்வ் மகாராஷ்டிராவில் இருக்குது. இதே ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதிலிருந்து இந்த டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படிங்கிறது எங்கன்னா ஹான்லே டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எங்கன்னா லடாக்ல இருக்குது நமக்கு. சரிங்களா, ஸோ இந்த ஹான்லே டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படிங்கிறத சங்தங் வனவிலங்கு சரணாலயம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சங்தங் வைல்ட் லைஃப் சாங்சுரியிலேருந்து சில பகுதியை மட்டும் எடுத்து நமக்கு ஹான்லே டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படின்னு சொல்லி போன வருஷம் அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ சங்தங் வைல்ட் லைஃப் சாங்சுரி அதிலிருந்து சில பகுதியை மட்டும் எடுத்து ஹான்லே டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படின்னா எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா நமக்கு லடாக்ல இருக்கக்கூடிய இந்த ஹான்லே டார்க் ஸ்கை ரிசர்வை சொல்லணும். இதே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெஞ்ச் புலிகள் காப்பகம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ டார்க் ஸ்கை ரிசர்வ் பார்க் இது எல்லாத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஆஸ்ட்ரானமிக்கெல்லாம் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதே நமக்கு அந்த டார்க் ஸ்கை பார்க் அப்படிங்கிற இடத்துல ஒரு டூரிசம் மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல டெவலப் பண்ணுவாங்க. முக்கியமான வார்த்தை என்ன இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோ டூரிசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. எக்ஸாமில் கேட்டாங்க இந்த டார்க் ஸ்கை ரிசர்வோ இல்லை டார்க் ஸ்கை பார்க்கை பற்றியோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க மெயின்ஸில் அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரோ டூரிசம் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் வந்து கீ பாயிண்டாகவும் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு கீ பாயிண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட் பொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்காது இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ ஒரு லைட் பொல்யூஷன் இல்லாமல் நம்ம ஸ்கையை எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் ஸ்கையை இருக்கிற மாதிரியே பார்க்கணும். அதுதான் வந்து அந்த டார்க் ஸ்கை ரிசர்வ் டார்க் ஸ்கை பார்க்கோட ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு லைட் இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது. நேச்சுரலாக என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம அந்த வானத்தை கிளியராக பார்க்க முடியும் எந்த ஒரு லைட் இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல். அதுதான் இந்த டார்க் ஸ்கை ரிசர்வ் டார்க் ஸ்கை பார்க் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களோட முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்கும். இது எல்லாமே அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச்காகவும் பயன்படும். அதே மாதிரி இந்த ஆஸ்ட்ரோ டூரிசம் அந்த வான்வெளி டூரிசம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நம்ம வந்து டெலிஸ்கோப் வச்சு வானத்தை பார்க்கறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கூட பயன்படும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் லைட் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களும் இந்த ஆஸ்ட்ரோ டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பெஞ்ச் புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது
ஹூ ரிலீசஸ் த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிப்போர்ட் இன் இந்தியா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். இந்தியாவில் பல பரிமாண வறுமை அறிக்கையை யார் வெளியிடுவது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ வருஷம் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நித்தி ஆயோக் தான் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. அடுத்த ரிப்போர்ட் ரொம்ப சீக்கிரமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.